ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பீப்புள் கூட வாங்கக்கூடிய பட்ஜெட்டில் வந்து நம்மளுக்கு 1 ஏக்கர் திராட்சை தோட்டமானது, பன்னீர் திராட்சை தோட்டமானது வருமானம் தரக்கூடிய வகையில் பைபாஸ்லேருந்து ஃபோர்வேலேருந்து நடந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு மெட்டல் ரோடு பேஸில் மெட்டல் ரோடோட ஃப்ரண்டேஜ் வேணால் ஒரு 500 அடி ஃப்ரண்டேஜோடு நம்மளுக்கு எல் ஷேப்பில் வந்து மெட்டல் ரோடான அமைஞ்சிருக்கு. இடம் வந்து பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டில் வருமானம் தரக்கூடிய அளவில் நீங்கள் போடக்கூடிய முதலீட்டை வந்து நம்ம உடனே 3 வருஷத்தில் நம்ம ரிட்டர்ன் எடுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை தோட்டம் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்துருங்க. 4 வீலருந்து நடந்து வர டிஸ்டன்ஸு. இப்போ நீங்கள் தென்னை மரம் பார்க்குறீங்களா, அந்த தென்னை மரம் தான் 4 வே. ஓகேவா, அந்த தென்னை மரம் தான் 4 வே. இந்த தென்னை மரத்துக்கு பக்கத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸு. பஸ் விட்டு இறங்கி நீங்கள் நடந்து வந்துக்கலாம். அந்த டிஸ்டன்ஸில் ரொம்ப 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 விலை கம்மியில் வந்து இந்த இடமானது நம்மளுக்கு விற்பனைக்கு வந்துருக்கு. இந்த இடத்த பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்டு விலை ஃபர்தராக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் 1 ஏக்கர் அக்ரி லேண்ட் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வருமானத்தோடு கேட்குறவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்துக்கிற இந்த 1 ஏக்கர் திராட்சை தோட்டமானது எங்கே லொக்கேட் ஆகி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு மதுரை போகக்கூடிய 4 வீலருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸில் வெறும் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் மெட்டல் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 500 அடி மெட்டல் ரோடு ஃப்ரண்டேஜோட நம்மளுக்கு சின்னாலப்பட்டிக்கு நியர்பை அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக சொல்ல போனால் சின்னாலப்பட்டிக்கு பக்கத்துலேயே பைபாஸ்லேருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் திராட்சை பந்தல் போட்டு நல்ல வருமானம் தரக்கூடிய வகையில் பாருங்கள் திராட்சை எந்த அளவுக்கு காய்ச்சிருக்குன்னு. நான் வீடியோவில் வந்து இந்த திராட்சை தோட்டம் முழுக்க உங்களுக்கு சுற்றி காமிப்பேன். எந்த அளவுக்கு ஈல்டு இருக்குன்றத நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த திராட்சை பந்தல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ் ஷேப்பில் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாதையும் பார்த்திங்கன்னா பைபாஸ்லேருந்து குறிப்பாக திண்டுக்கல் டு மதுரை போகக்கூடிய மெயின் 4 வீலருந்து மெட்டல் ரோடு தான் இந்த இடத்துக்கு. தார் ரோடுனா மெட்டல் ரோடு போட்டுருக்காங்க, தார் ரோடு போட போகிறாங்க. ஆனால் இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தா 500 அடி மெட்டல் ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்குது. எல் ஷேப்பில் வந்து பாதை இருக்குது. எல் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் வீடியோவில் ஸ்டார்டிங் காமிச்சிருப்பேன். ஆனால் இடம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேப்பில் வந்து நல்லா நட்சத்திரமாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 லட்சம் செலவு பண்ணி கல்லுக்கால் ஊண்டி கம்பி வலை போட்டு திராட்சை பந்தல் வந்து விவசாயம் பண்ணி இன்றைக்கி நம்ம கையில் கொடுக்கும்போது ஒரு வருமானம் தரக்கூடிய வகையில் நம்ம போனவனே நம்ம வந்து ஈல்டு எடுக்கக்கூடிய வகையில் வந்து 1 ஏக்கர் திராட்சை தோட்டத்தை நம்ம கையில் வந்து ஒப்படைக்கிறாங்க. இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா பைபாஸ்லேருந்து நடந்து வர டிஸ்டன்ஸுங்க. குறிப்பாக பார்த்துக்குங்க, பைபாஸ் 4 வேலேருந்து நடந்து வர டிஸ்டன்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 வேயை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு 2 லட்சம் 3 லட்சம் இந்த ரேஞ்சில் போய்க்கிருக்கு. சரிங்களா, இந்த இடம் வந்து 1 ஏக்கரே வந்து நம்மளுக்கு கம்மியான விலையில் கொடுக்குறாங்க. இந்த இடத்துக்கு வந்து இவங்க கேட்கக்கூடிய விலை வந்து என்ன பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு மொத்தமாக சேர்த்து 35 லட்ச ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க. விலை நெகோசியபிள் தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா விலை நெகோசியபிள். 35 லட்ச ரூபாய்க்கு கீழே பேசிக்கிறலாம். விலை பேசி நான் உங்களுக்கு குறைச்சி நேரடி சிட்டிங்கில் உங்களுக்கு வாங்கி தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஈல்டு இருக்குன்னு பார்த்துங்க. நம்ம கையில் கொடுக்கும்போது ஒரு நல்ல வருமானத்தோடய கையில் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. இது நம்ம கண்ணியோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை பந்தல் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி மருந்து அடித்து தண்ணி விட்டு பராமரிச்சிங்கன்னா வருஷத்தில் 3 ஈல்டு கொடுக்குங்க. வருஷத்தில் 3 ஈல்டு கொடுக்கும். நீங்கள் கரெக்டாக பராமரிச்சிங்கன்னா 20 வருஷம் வரைக்கும் இந்த திராட்சை பந்தலானது உங்களுக்கு வந்து வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஈல்டு வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக பராமரிக்கணும், மருந்து அடித்து. பன்னீர் திராட்சைங்க இன்றைக்கி ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 70 to 100 ரூபா வரையுமே இந்த திராட்சையானது விலை போய்க்கிருக்கு. நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து நேரடியாக தோட்டத்தில் வந்து உங்கள்கிட்ட கான்ட்ராக்ட் பிடிச்சி திராட்சை பழத்தை வெட்டி கொண்டு போயிடுவாங்க. உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்க ஒரு கிராமத்தை ஒட்டி அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு வந்து வேலைக்கு ஆட்கள் வந்து எந்த நேரம் கிடப்பாங்க. நீங்கள் அதே போல் நீங்கள் 100 நாள் வேலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டே வந்து சப்சிடியோட உங்களுக்கு ஆள் கொடுத்துருவாங்க. நீங்கள் சம்பளம் கொடுக்க தேவையில்லை. இந்த இடத்துக்கு திரும்பி சொல்கிறேன், விலை சொல்கிறேன். 1 ஏக்கருக்கு மொத்தமாக 1 ஏக்கர் தான் இருக்குது. அந்த 1 ஏக்கருக்கு சேர்த்து 35 லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க. விலை நெகோசியபிள் குறைச்சி பேசிக்கலாம். இந்த இடத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கிடையாது, ஒரு சின்ன அட்வான்டேஜ் தான். ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து போர் சர்வீஸ் கிடையாதுங்க. பக்கத்து தோட்டத்தில் அவங்க சொந்தக்காரங்கிட்ட இருந்தால் இப்போ வாங்கி ஓட்டுறாங்க.
நீங்கள் வந்து இடம் வாங்கினீங்கன்னா போர் சர்வீஸ் நீங்கள் கம்பல்சரி போட்டுக்கணும். கிட்டத்தட்ட போர் சர்வீஸ் எடுத்து 1 லட்ச ரூபாயில் உங்களுக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த இடம் பிடிச்சிச்சுன்னா கூடுதல் தகவல் எதாவது வேணும்னா சேனல் நம்பர் கொடுத்துருக்கேன், நம்பர் கால் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், நன்றி, வணக்கம்.